அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு தனிமையான ஒரு இடத்திலே இருக்கிறார்கள் அந்த பயணத்தின் ஊடாக. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாட்ட கேட்குறாங்க, ஆயிஷாவே நம்ம 2 பேருக்கு இடையில ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி உடனே சரின்னு சொல்றாங்க. அப்ப 2 பேரும் ஓடுறாங்க. யார் தெரியுமா ஜெயிச்சது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அதாவது மனைவி ஜெயிக்கிறாங்க, கணவர் தோற்கிறார். இங்க அதான் பார்க்கணும். கணவர் எப்படிப்பட்டவர்? இறைவனுக்கு அடுத்தபடியாக இறைவனுடைய தூதராக இருக்கக்கூடியவர், வகி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேராற்றல் உள்ளவர். ஆனா மனைவி இடத்துல என்ன செய்யறாங்க? அவங்க தோக்குறாங்க. அப்போ மனைவி இடத்திலே தோற்பது கூட ஒரு இன்பம் தான். அதை ஒரு பெருசா நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத இங்க நம்ம பாக்குறோமா இல்லைங்களா? அதே மாதிரி சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் அது போன்ற ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அப்போ நபிகள் நாயகம் கேட்குறாங்க, இப்போ ஓடலாமான்னு கேட்குறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஓடுறாங்க. இந்த முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். இப்போ முன்ன ஓடும்போது ஆயிஷா நாயகி ரொம்ப இளமையா இருந்தாங்க, வேகமா ஓடி வந்துட்டாங்க. ஆனா இப்போ அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த அளவுக்கு ஓட முடியல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் உறுதியோடு இருந்திருக்கிறாங்க. சிறப்பான முறையில் என்ன பண்றாங்க, வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சொல்றாங்க, ஆயிஷா அன்னைக்கு நீ என்ன ஜெயிச்ச, இன்னைக்கு நான் உன்னை ஜெயிச்சிட்டேன், அதுக்கு எது சரியா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அழகான முறையில அந்த வாழ்க்கைய அனுபவிச்சிருக்கிறாங்க, இல்வாழ்க்கையை ரசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க எண்ணி பார்க்கணும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய தூதராக இருந்தாலும் கூட அவங்க இல்வாழ்க்கை என்று வரும்பொழுது மனைவியிடத்திலே கணவனாக நடந்து கொண்டார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அப்படி இப்படி அப்படிலாம் என்ன செய்யல, அவங்க தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக இல்லத்துக்கு வந்தால் மனைவி இடத்திலே கணவனாக நடந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னா அவங்க குழந்தையாக மாறிடுவாங்களாம். குதிரை மாதிரி குனிச்சுப்பாங்களாம். அவங்க மேல குழந்தைகள்லாம் ஏறி விளையாடுமா. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல எவ்வளவு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்கி கொண்டு அதனை நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிப்போமா? எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கருணை புரிவானாக. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.